ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னை நான் ஒரு முக்கியமான விஷயத்திற்காகத்தான் தேடி வந்துள்ளேன். இந்த விஷயத்தை, அதாவது இந்த வாக்கினை நீ முழுமையாக கேட்க வேண்டும். இது இந்த சாயுடைய உத்தரவு. இந்த சாய் நிச்சயமாக உன்னோடு இருப்பேன் என்று நம்புகிறாய் அல்லவா? இந்த சாய் நிச்சயமாக சொல்வது அனைத்தும் நடக்கும் என்று நம்புகிறாய் தானே? கட்டாயமாக நீ நம்பும் ஒவ்வொன்றையும் நான் வீணாக்க மாட்டேன். நீ நிச்சயமாக நினைக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் உனக்கு நான் நடத்தி தருவேன். ஏகப்பட்ட விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் உன்னை மிக மிக சித்திரவதை செய்தது. ஆனால் இனிமேல் வரும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக பிரம்மாண்டமான விஷயங்கள் நடக்கும். என்ன சொல்கிறீர்கள்? இதெல்லாம் பேச்சுக்குத்தான். நீங்கள் எதுவுமே செய்வது கிடையாது. இதெல்லாம் சும்மா பேச்சுக்கு சொல்லாதீர்கள் என்று நீ சொல்லாதே. தங்கமே, நான் பேச்சுக்கு சொல்லவில்லை, உன்னை ஆறுதல் படுத்தவும் சொல்லவில்லை. இது எல்லாமே நான் உனக்கு சொல்லும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம்தான். புரிகிறதா? தங்க பிள்ளைக்கு இந்த அப்பா கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு பரிசு காத்து கொண்டு இருக்கிறது. உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் இனிமேல் இருக்காது. இதெல்லாம் வெறும் பேச்சுக்காக சொல்கிறேன் என்று நினைக்க வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் எது நல்லது, எது கெட்டது, எது உனக்கு கொடுத்தால் நல்லதாக இருக்கும், எது கொடுத்தால் உனக்கு கெட்டதாக மாறிவிடும் என்பது எனக்கு தெரியும். கட்டாயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் அறிந்து நன்றாக தெரிந்துதான் ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் செய்கிறேன். எதிர்பார்க்காத சில சமயங்களில் எதிர்பார்க்காத விஷயங்கள் நடந்து விடுகிறது. பல பேர் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து எவ்வளவு கேவலமாக பேசியிருக்கிறார்கள், உன்னை எவ்வளவு அலட்சியப்படுத்தி இருக்கிறார்கள், எல்லாம் தெரியும். அந்த விஷயத்தை எல்லாம் மாற்றுவதற்காகத்தான் நான் இப்பொழுது உன்னை தேடியே வந்துள்ளேன். சிலருக்கு வசதி இருக்கும், சில விஷயங்களே அவர்களுக்கு சுலபமாக கிடைக்கும். சிலருக்கு வசதி இல்லாத பொழுது எல்லாம் கொஞ்சம் கால தாமதமாகும். தங்கமே, நான் அதாவது எப்பொழுதுமே வசதியை பார்த்து வருபவன் கிடையாது. எங்கு என்னை உண்மையாக அழைக்கிறார்களோ அந்த இடத்தில் நான் இருப்பேன். எந்த ஒரு இடத்தில் உனக்கு ஒரு நல்லதொரு விஷயங்களை செய்ய வேண்டுமோ அந்த இடத்தில் நான் நிச்சயமாக உனக்காக வந்து நிற்பேன். எதையும் நினைத்து கவலை வேண்டாம், எதையும் நினைத்து பயம் வேண்டாம், எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்ப்பாட்டமும் வேண்டாம். உனக்கு கிடைப்பது கண்டிப்பாக கிடைக்கும். சில நேரம் சில விஷயங்கள் தாமதமாக ஆகுகிறது என்பதற்காக வாழ்க்கை முழுவதும் இதே மாதிரியான விஷயம்தான் நடக்கும் என்று நினைக்க வேண்டாம். நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்து எதிர்பார்த்து நிறைய விஷயத்தை துவண்டு விட்ட. இனிமேலாவது வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் முக்கியமாக நீ தெய்வத்தை வணங்குகிறாயா? அந்த தெய்வத்தை முழுமையாக நம்ப கற்றுக்கொள். அது மட்டுமல்ல, நீ செய்யும் தொழிலையும் நீ செய்யும் விஷயத்தையும் முழுமையாக நம்ப கற்றுக்கொள். உன்னை விட உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள யாராலும் முடியாது, யாராலும் அமைத்து கொடுக்க முடியாது. மற்றவர்கள் சொல்லலாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதை செய் அதை செய் என்று. உனக்கு வராத யோசனைகள் மற்றவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசனைகளும் வராது, அதே நேரம் அக்கறையும் இருக்காது. நம்பிக்கையோடு இருங்கள். எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து கொள்வேன். 1000 முறை உனக்கு சொல்லிவிட்டேன், ஒவ்வொரு இடத்திலும் நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்று. கட்டாயமாக உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு இடத்திலும் நான் இருந்து உனக்கான அனைத்து உதவிகளையும் செய்து உன்னை வாழ வைப்பேன். இப்பொழுது உன்னுடைய வாழ்வில் சில விஷயங்கள் உனக்கு பிடிக்காமல் நடக்கிறது. ஆனால் கூடிய விரைவில் நீ எதை எதிர்பார்த்தாயோ, எந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று காத்து கொண்டு இருந்தாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் கூடிய சீக்கிரமாகவே நடக்கும். யோசித்து பார், என்னென்ன விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடப்பதற்காக இருக்கிறது, எதை நான் சொல்ல வருகிறேன் என்பதை புரிந்து கொள். தங்கமே, உன்னுடைய வாழ்வில் நீ நிறைய கஷ்டங்களை அனுபவித்துதான் இப்பொழுது என்னிடம் வந்திருக்கிறாய். வேற வழியே அல்ல. தெய்வத்தையாவது நாம் நம்புவோம், தெய்வத்தையாவது நாம் நம்பி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வோம் என்று. கட்டாயமாக நீ வணங்கும் ஒவ்வொரு தெய்வமும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உதவியை செய்து உன்னை வாழ வைக்கும். வாழ்க்கையில் எவ்வளவு கவலை இருந்தாலும் தைரியமாக துணிந்து நின்று எது வேண்டுமானாலும் செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் நான் இருப்பேன். யாரை நம்பி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்குகிறீர்களோ இல்லையோ,
என்னை நம்பி நீங்கள் தாராளமாக எல்லா விஷயத்திலையும் இறங்கலாம். இறங்கி உங்களுடைய வேலைகள் என்னவோ, உங்களுக்கு பிடித்தது என்னவோ அதை நீங்கள் செய்யலாம். நான் உங்களுக்கு ஒவ்வொரு இடத்திலும் இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுப்பேன். இன்று போல உங்கள் வாழ்க்கை என்றும் கஷ்டத்தோடு இருக்கும் என்று நினைத்து வருத்தப்படாதீர்கள். இன்று உங்களுடைய வாழ்க்கையில் நிலைமை இப்படி இருக்கிறது என்றால் கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால், உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால்தான் அதில் தீர்வு கிடைக்கும். இல்லை என்றால் உங்களுக்கு மனதில் பயந்து கொண்டே இருப்பீர்கள். பிரச்சனை வருகிறதா, ஏதோ ஒரு நல்ல தீர்வு தான், இதற்கப்புறம் ஏதோ ஒரு மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது தான் என்று நினைத்து கொண்டு சந்தோஷப்படுங்கள். வாழ்நாள் முழுவதும் இந்த ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை நீங்கள் அடையவே மாட்டீர்கள். இதெல்லாம் காலப்போக்கில் மாறக்கூடிய ஒன்று. நிச்சயமாக, சத்தியமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவது உறுதி. இனிமேல் வரும் காலகட்டம் எதற்கும் நீங்கள் பயமில்லாமல் துணிந்து செல்லலாம். பல பேருக்கு உதாரணமாக நீங்கள் திகழலாம். இவள் இப்படி இருந்தாலே, இவள் வாழ்க்கை இப்படி மாறிவிட்டது என்று பல பேர் நிச்சயமாக உதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள். நீ இப்பொழுது சிலருடைய வாழ்க்கையை உதாரணமாக எடுத்துக்கொள்கிறாயே, அவர்களே வாழ்க்கையில் முன்னேறிவிட்டார்கள். நான் முன்னேற மாட்டேனா என்று. அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நிறைய பேர் அவள் முன்னேறிவிட்டாள், அவளுடைய தைரியம் எனக்கும் இருக்கிறது என்று நிச்சயமாக முன்னேறுவார்கள். நீயும் முன்னேறுவாய். இப்பொழுது எல்லாரும் உன்னை கேவலமாக தூற்றி பேசலாம். ஆனால் போக போக உன்னுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் கிடைக்கத்தான் செய்யும். எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் வரும். தைரியத்தோடு இரு, நிதானமாக இரு. எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கொள்வேன். பொறாமைப்படுபவர்கள் நீ நன்றாக இருந்தாலும் குறை பேசுவார்கள், நீ நல்லா இல்லை என்றாலும் அதற்கும் குறை பேசத்தான் செய்வார்கள். அதனால்தான் சொல்கிறேன், மற்றவர்களை பார்த்து உன்னுடைய வாழ்க்கையில் எந்த முடிவையும் எடுக்காதே. நான் உனக்காக வந்து விட்டேன். உன்னுடைய வீட்டில் வந்து அமர்ந்து விட்டேன். இதற்கு மேல் எந்த ஒரு சின்ன மனக்கசப்போ வாழ்க்கையில் உனக்கு தேவை அல்ல. நிதானத்தோடு இருந்தால் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும். அலட்சியமாக எந்த ஒரு பிரச்சனையையும் விட்டுவிடாதே. உன்னுடைய வாழ்வில் எல்லாமே நீ எடுத்து நின்று செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறாய். உனக்காக இங்கு யாரும் எதுவும் செய்யப்போவது கிடையாது. உன்னுடைய குடும்பமா, அதற்கும் நீதான் பொறுப்பு. அதற்கும் நீதான் எல்லாம் செய்ய போகிறாய். அதனால் எல்லா விஷயத்தையும் பொறுமையாக அனுசரித்து எல்லா விஷயத்திலும் நடந்து கொள். உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் உனக்கு பிடித்த மாதிரி நடக்க நான் உதவி செய்கிறேன். எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.